இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக இதுல பழைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையின் கீழே இந்த பிஜேபி அரசாங்கம் ஒரு பெரிய கமிட்டியை அமைச்சாங்க. அந்த கமிட்டி அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி எப்படி இது பண்ணலாம் என்ன அப்படின்ட்டு அவங்க எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த லீடர்ஸ் கிட்டலாம் ராம்நாத் கோவிந்த் அந்த கமிட்டி பேசியிருக்காங்க. அதுல நியர்லி ஒரு 32 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. 15 பொலிட்டிக்கல் பார்ட்டி இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இல்லை இதுக்கு அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்னென்ன பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பிளாக் பார்ட்டிஸ், அதுல காங்கிரஸ், ஏஏபி இவங்க எல்லாருமே இதுக்கு அகைன்ஸ்ட், சிபிஎம் இவங்க எல்லாருமே இதுக்கு அகைன்ஸ்ட் இந்த இதுல. அது போல ரிஜினல் பார்ட்டிஸ் எடுத்துட்டீங்க, பிஎஸ்பி கூட நேஷனல் பார்ட்டிஸ்ல காங்கிரஸ், ஏஏபி, பிஎஸ்பி இவங்கெல்லாம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறாங்க. ஸ்டேட் லெவல் பார்ட்டிஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுலயும் டிஎம்கே அண்டு அதர் இந்தியா பிளாக் அலைடு பார்ட்டிஸ், சிபிஐ இவங்கெல்லாம் இதுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ், ஏஐஎம்ஐஎம் இவங்க எல்லாருமே இதுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க.